ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்ஸ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் உங்கள் இமேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சைஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸாக வந்து வைக்க முடியாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பாதி வந்து கிராப் பண்ணி தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் இதோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. ஆனால் அதில் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா பாதியாக இந்த மாதிரி பாதியாக தான் வந்து வைக்கிற மாதிரி காமிக்குது. இந்த மாதிரி பாதியாக வைக்கிற மாதிரி காமிக்கிற இமேஜ் எப்படி ஃபுல் சைஸையுமே அப்படியே எப்படி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி வீடியோன்னு பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி விட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸாக அப்படியே இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணும் அப்படின்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்சார்ட்னு சொல்லி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதாக இருக்குது பதிலாக இந்த இதில் இன்சார்ட்னு சொல்லி தான் வந்து அந்த ஆப்பு. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த ஃபுல் சைஸாக வைக்கணும்னு நினைக்கிற ஃபோட்டோவை இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வச்ச காட்டினேன் தெரியுமா, அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிறீங்க அந்த ஃபோட்டோ தேடிக்கிறேன், எனக்கு சொல்லி தெரில சரியா எனக்கு. ஸோ இந்த பதிலாக இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வச்சு காட்டின ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு ஒரு கலராக வந்து பின்னாடி பிளராக ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ வந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவை உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபுல் சைஸையுமே அப்படியே வந்து செட் பண்ணிடலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வேறு கலர் இருக்கணும் அப்படின்னா அதையும் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு எஃபெக்ட்டு பக்கத்தில் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வைக்கிறோம்னாலும் கலர் வந்து வச்சுக்கலாம் பேக்ரவுண்டில். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி பிளர் பண்ணி வைக்கிறனாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் உங்கள் ஃபோட்டோ பிளர் பண்ணி வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ண உங்கள் ஃபோட்டோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். நியூ ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்சார்ட்டில் சேவ் பண்ண போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் மட்டும்தான் சைடில் மட்டும்தான் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து காமிச்சிடும். ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது பதிலாக இந்த ஃபோட்டோ எவ்வளோ காட்டுது. இப்போ நம்ம பண்ண ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஃபோட்டோ எவ்வளோ காட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா காதியாக காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்சார்ட் ஆப்பில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணி இதில் வந்து செட் பண்ணி அப்படின்னா அந்த சைஸ் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸும் வந்து அப்படியே வந்து காமிச்சிடும். ஸோ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் ஃபுல் சைஸாக வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டை போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த இதில் ஏதாவது புரியல அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டை போட்டுவிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு மாசான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, பாய்.